ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சேனல் ஃபேண்டசி ஃபிஷ்ஷி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மண்டே மார்க்கெட், அதாவது எரணியல் பக்கம், மண்டே மார்க்கெட் கூட இல்லை, எரணியல் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபார்முக்கு தான் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி குரூப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் வீடியோ எடுக்க போகிறது எல்லாத்தையுமே. ரெகுலராக வந்து நம்மகிட்ட வந்து வீடியோஸ் வந்து இப்போ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா நமக்கு இங்கேருந்து ஃபார்ம் விசிட் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் நம்ம வேறு ஒரு பிளான் ஒன்று வச்சுருக்கோம். முதல்ல பக்கத்தில் இருக்கிற எல்லா ஃபார்மையும் வந்து கவர் பண்ணிவிட்டு அப்புறமாட்டு வெளியே இருக்கிற ஃபார்ம்ஸ்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம், வீடியோ கவர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் நான் இருக்கிறேன். ஸோ ஓகே, இன்றைக்கி இந்த ஃபார்மில் வந்து என்னென்ன ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது, இவங்க எப்படி எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, ஃபுட்டு எல்லா டீட்டெயிலுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து இந்த ஃபார்மில் இருக்கிற ஒவ்வொரு ஃபிஷ்ஷையும் நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா வந்து அவங்க வந்து உங்களுக்கு இது பண்ணுவாங்க. அண்ணனோட எல்லா டீட்டெயிலுமே வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். வரிசையாக என்னென்ன ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தனித்தனியாக நம்ம எடுத்து பார்க்கலாம் வாங்க. ஓகே ப்ரோ, இங்கே இந்த டேங்கில் இருக்கிறது என்ன ஃபிஷ்ஷு ப்ரோ? அது அல்பினோ கோய். அல்பினோ கோயா? ஓகே 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 ப்ரோ, இதெல்லாம் வந்து டார்க் கலரேஷனில் இருக்குது. இந்த அல்பினோ வெரைட்டி எல்லாம் வந்து நம்ம வந்து இந்த அவுட்டோரில் இந்த மாதிரி க்ரீன் வாட்டரில் வைக்கும்போது டெம்பரேச்சர் சேஞ்ச்னால எந்த ப்ராப்ளம் இல்லையா? இல்லை, அது நார்மலாக பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஓகே 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 அது க்ரீன் வாட்டர் ஃபார்ம் ஆச்சுனாலே ஹெல்த்தி தான். ஓகே ஓகே. அதனால தான் இவ்வளோ கலரேஷன் இவ்வளோ டார்க்காக இருக்குதா என்ன? சரி ப்ரோ, சரி, இதை தனியாக எடுத்து காமிக்கிறேன் இருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம அல்பினோ கோயோட ஃபிஷ்ஷஸோட மேல் அண்ட் ஃபீமேல் பார்த்துட்ருக்கிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மேலே வந்து கேப் மாதிரி இருக்கிறது வந்து ஃபீமேலு, ஃபுல் பாடியை வந்து ரெட் கலர் கவராகி வந்துருக்கிறது வந்து மேலு. ஸோ இதோட ரேட்டு டீட்டெயில் எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. ஓகே, நல்லா இருக்குது. மேபி அவங்க சொல்கிறது மாதிரி இந்த மாதிரி க்ரீன் வாட்டரில் வைக்கிறனால கூட வந்து இந்த ஒரு சூப்பரான ஒரு டார்க் கலரேஷன் வந்து இறங்கி வரலான்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஷ்ஷுக்கு நம்ம மூவ் ஆயிடலாம். ஓகே ப்ரோ, இந்த டேங்கில் வந்து என்ன ஃபிஷ் ப்ரோ இருக்குது? இது வந்து பிளாட்டினம் ஒயிட்டு. பிளாட்டினம் ஒயிட்டா? பிளாட்டினம் ஒயிட். ஓகே. ஒயிட்டில் எல்லோ ஷேடு. எல்லோ ஷேடு. எல்லோ ஷேடு அடிச்சிருக்கோம். இதே மாதிரி க்ரீன் ஷேடும் இருக்குது பிளாட்டினம் ஒயிட்டில். சூப்பராக இருக்குது. ஓகே ப்ரோ, நம்மளோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட் சொல்லிடலாம். லொக்கேஷன் வந்து மண்டே மார்க்கெட் பக்கத்தில். இது எரணியல் ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை வரும். ஆர்த்தி வலைன்னு சொல்லுவாங்க, ஆர்த்தி வலை. ஓகே ஓகே, அண்ணனோட எக்ஸாக்டான ஒரு கூகுள் லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நம்ம நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபார்மாக இருக்கும். ஏன்னா இவங்களோட ஃபிஷ் எல்லாமே வந்து அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் தான் இருக்குது. ஸோ ரேட் பற்றி எனக்கு தெரியல, அவங்க வந்து இல்லை நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் சொல்லிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேட்டுக்கு வேணுங்கிறவங்க வந்து தனியாக வந்து அவங்கக்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள், அவங்க சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஃபிஷ்ஷோட கலரேஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி சூப்பராக இருக்கா? ஓகே, அடுத்த ஃபிஷ்ஷுக்கு நம்ம மூவ் ஆயிடலாம். இது ஒரு ரெட் ஐ வெரைட்டி அப்படி தானே, பிளாட்டினம் ஒயிட்டுங்கிறது? ஓகே ஓகே. அல்பினோனாலே ரெட் ஐ தான் வரும். அதான் அல்பினோ நமக்கு பொறுத்தவரையில் நம்ம அவுட்டோரில் வைக்கும்போது அதிகமாக வந்து இதாகும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. டெம்பரேச்சருக்கு வந்து ஃபிஷ்ஷு நல்லா வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும், அதிகமாக இறக்கும். அந்த மாதிரி இஷ்யூ எதுவுமே உங்களுக்கு நடந்தது இல்லையா? இல்லை இப்போ இந்த க்ரீன் வாட்டர் ஆனதுனால ஓகேவா இருக்கா? க்ரீன் வாட்டர் ஆனதுனால நார்மலாக ஓகே தான் இருந்து, ஆனால் அந்த மழையில் மட்டும் கொஞ்சம் அல்பினோ வெரைட்டி. சரி சரி சரி. இப்போ வந்து எல்லா இடத்துலையும் மழையினால் வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. சென்னையில் உள்ள சிச்சுவேஷன் நமக்கு தெரியும். குளத்தூரில் வந்து லட்சக்கணக்கான வந்து லாஸ் ஆகிட்டாங்க ஃபிஷ்ஷு ஃபார்ம் வச்சுருந்தவங்க எல்லாருமே. ஸோ அவங்களுக்காக நம்மளால் முடிஞ்சது வந்து ஒரு ப்ரேயர் பண்ணிக்குவோம். சீக்கிரமாகவே வந்துச்சு அப்படின்னா அதான் வந்து நமக்கு அக்வேரியம் ஃபீல்டுங்கிறது வந்து நல்லா வரும். ஸோ வந்து அவங்களுக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம பார்க்குறது என்ன ஃபிஷ்ஷு? இது வந்து வயலட் மொசைக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி. வயலட் மொசைக்கா? இது வந்து அந்த மீனோட அந்த பாடியில எல்லாம் வந்து வயலட் கலரில் மினுங்க மாதிரி வந்து ஷேடிங் மாதிரி அடிக்கும். ஓகே 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 ஓகே. இப்போ நல்லா உச்சி வெயில் அடிக்குது, அதனால அது பெருசாக வந்து கலரேஷன் தெரிய மாட்டேங்குது. நார்மலாட்டு தெரியும் மாதிரி, அது கரெக்டாக தெரியும். வயலட் கலரில் ஷேடிங் அடிக்கும் உடம்பு. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இப்போ நமக்கு வந்து பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்து பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து ஷிப்பிங் வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாமா? பண்ணி கொடுக்கலாம் அப்படி தானே? ஓகே, அதில் அதுக்கு வந்து இத்தனை பேர் எடுக்கணும், இவ்வளோ ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கா? இல்லை ஒரு பேர் எடுக்கிறவங்களுக்கும் வந்து கொடுக்கலாம்? ஷிப்பிங் பண்ணலாம் தானே?
ஓகே ப்ரோ. ஓகே, வெளியூரில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஏதாவது ஃபிஷ்ஷு வேணும் அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து கால் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து வேறு ஏதாவது ஃபார்ம் வச்சுருக்கிறவங்களுக்கு கால் பண்ணுறோம் அப்படின்னா, வேறு யாரும் இல்லை, இவங்களுக்கே நம்ம ஃபார்ம் வச்சுருக்கவங்க கால் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வேறு ஏதாவது ஒர்க்கில் இருப்பாங்க, பிஸியில் இருப்பாங்க. ஸோ அந்த டைம் வந்து கால் வந்து ஒழுங்காக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, என்ன ப்ரோ அவர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு மெசேஜ் பண்ணுறீங்க. அவங்களும் வந்து ஒர்க்கில் தான் இருப்பாங்க. ஜஸ்ட் இது வந்து ஒரு சைட் பிஸ்னஸ் ஆட்டம் ஒரு ஹாபியாக தான் பண்ணுவாங்க. ஃபுல் டைமாக இருந்து நான் போடுற எல்லாருமே அப்படி தான், ஃபுல் டைமாக எடுத்து பண்ணுறவங்க கிடையாது. அப்படி எடுத்து பண்ணுறவங்களுமே கடைசியாக நீட் அக்வாரியம் அவங்க கூடயுமே பார்த்திங்கன்னா இந்த ஃபீடிங்கு, அதுக்கப்புறமேட்டு இந்த ஃபார்ம் மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி இது வந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ வந்து கால் பண்ணும்போது அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இது பண்ண வேண்டாம். அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்க வந்து மெசேஜ் நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணிங்க அப்படின்னா ரிப்ளை பண்ணுவாங்க. மெசேஜுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து கால் பண்ணி அவங்க எடுக்கலைன்னா வந்து மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணால் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ப்ரோ அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணலை, அவங்க ஃபோன் எடுக்கலை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னும். ஸோ மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. மெசேஜ் பண்ணி உடனே ரிப்ளை வரும்னு எதிர்பார்க்க முடியாது. அவங்க ஃப்ரீயாக இருக்கிற நேரம் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு நைட் டைமில் தான் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பிடிச்சிருக்கிறது என்ன ஃபிஷ் ப்ரோ? இது வந்து மெட்டாலிக் கோரல் ப்ளூன்னு சொல்லிட்டு. மெட்டாலிக் கோரல் ப்ளூவா? ஆமாம். ஓகே ப்ரோ. இது உடம்பு ஃபுல்லாகவே மேலுக்கு கோல்டு கலரில் வந்துடும். ஓ, கோல்டு கலரில் வருங்க. சரி சரி. நமக்கு இந்த உச்ச டைம் வந்து அதான் ஃபிஷ் நார்மலாக உச்ச டைமு ஃபுல்லாக அடியில் தான் இருக்கும். ஓகே ஓகே. எல்லா ஃபிஷ்ஷுமே கீழே போயிட்டு ஃபுல்லாகவே க்ரீன் வாட்டரில் இருக்கிறதுனால எல்லாமே கீழே போயிட்டு ஒரே ஒரு மேல் வந்துருக்கோ. ஓகே, நம்ம இப்போ பார்த்தோம்ல, பிடிச்சிட்டு இருந்தோம்ல, என்ன சொன்னீங்க? மெட்டாலிக் கோரல் ப்ளூ அந்த வெரைட்டியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம நடு மத்தியானத்தில் இருக்கிறதுனால வெயில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எல்லா ஃபிஷ்ஷுமே கீழே போயிட்டு அதிகமாக ஃபிஷ்ஷை மாட்ட மாட்டேங்குது. அண்ணனும் வந்து ஃபுல்லாகவே வந்து க்ரீன் வாட்டரில் வச்சுருக்கிறதுனால ஃபிஷ் அவ்வளோ மாட்டலை. இது மாட்டின வரைக்கும் நான் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதோட கலரேஷன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்கணும், சூப்பராக இருக்குது. ஸோ ஓகே, வெயில் அதிகமாக இருக்குது, அப்படி கண்டினியூவாக வீடியோ பார்க்கலாம். நிறைய ஃபிஷ் இருக்குது. இது போக வந்து அண்ணன் மேலேயும் வச்சுருக்காங்க கொஞ்சம். ஸோ அது பார்க்கலாம். இது என்ன வெரைட்டி? இது ஹெச்பி ப்ளூ. ஹெச்பி ப்ளூ. ஓகே, தெரியுது. பார்த்தீங்கன்னா இது ஹெச்பி ப்ளூ சூப்பராக இருக்குது. இவங்களோட ஃபிஷ்ஷு எல்லாத்துக்குமே வந்து பாடி வந்து ரொம்பவே பல்ஜாக இருக்குது. ஸோ அதோட டெக்னிக்கை நம்ம கேட்கலாம். ப்ரோ இந்த ஃபிஷ்ஷுக்கெலாம் வந்து நம்ம என்ன ஃபீட் பண்ணுறோம்? நம்ம லைவ் ஃபீட் பண்ணுறோமா, இல்லைனா வந்து நம்ம ஃபார்ம் ஃபீடு, கிராவல் ஃபார்ம் ஃபீடு தான்? ஏன்னா ஃபார்ம் ஃபீடுக்கே வந்து இந்த அளவுக்கு பாடி வந்து நமக்கு நல்லா வரும், அப்படி தானே? ஆமாம். ஓகே ப்ரோ, ஓகே ஓகே. ஏன்னா இல்லை வந்து நமக்கு வந்து பொதுவாக சொல்லுவாங்க லைஃப் ஃபீடிங் போடும்போது தான் வந்து நிறைய குட்டி எடுக்க முடியும், கலரேஷன்ஸ் நல்லா வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்களே. இல்லை, அது வாட்டரை பொறுத்து தான் ப்ரோ. நம்ம வாட்டரோட கண்டிஷனை பொறுத்து தான். சரி ப்ரோ, சரி ப்ரோ. ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் ஃபிஷ்ஷுன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் என்ன ஃபிஷ்ஷுன்னு பார்த்துடலாம். இது என்ன வெரைட்டி ப்ரோ? இது வந்து எலக்ட்ரிக்கல் ப்ளூ. ஓகே ப்ரோ, ஓகே. பிடிச்சி காமிக்கலாமா? இது வந்து ஜுவனல் சைஸ் அப்படி தானே இது ஃபுல்லாகவே? ஆமாம். ஓகே ப்ரோ. ஸோ அதோட கேப் வந்து ஜுவனரில் வந்து தெரியுமான்னு தெரியல, கொஞ்சம் சின்ன ஃபிஷ்ஷாக தான் இருக்குது. நீங்கள் வந்து சேல் பண்ணுற இந்த சைஸில் சேல் பண்ணுவீங்களா, இல்லை இதுக்கும் பெருசாக அந்த மாதிரி தான்? தெரிஞ்சவங்க வந்து இது ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்காங்க, அதனால சரி இது வந்து பெரிய சைஸ் இல்லை. ஓகே 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 ப்ரோ. இதுக்கும் மாஸ்கோ ப்ளூவுக்கும் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அண்ணங்கிட்ட வந்து மாஸ்கோ ப்ளூவும் இருக்குது. அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறத வந்து அண்ணன் சொல்லுவாங்க, கேட்கலாம். இது வந்து உடம்புல நல்ல டார்க், நம்ம இதில் பார்க்க நேரம் உடம்பு மொத்தம் ப்ளூ ஆட்டம் தெரியும். மற்ற மாதிரி இந்த கேப் இருக்குல்ல, கேப்பும் நல்லா பெருசாட்டு சூப்பராக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அது வந்து லைட்டாக தான் இருக்கும், பெரிய அளவில் இருக்குது. அது ஒரு சின்ன கரெக்டான லைன் அடித்த மாதிரி இருக்கும். ஆனால் இது தலையில் ஃபுல்லாக எதேசம் கலர் வந்துடும். ஓகே ஓகே. இப்போ வந்து வெயில் இருக்கிறனால அதோட அந்த ஒரு பேட்டர்ன் வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ வந்து நிறைய பேர் எலக்ட்ரிக் ப்ளூ பார்த்துருப்பீங்க. நான் கீழே சைடில் ஃபோட்டோ போட்டு விடுறேன், ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் வந்து எப்படி இருக்குங்கிற மாதிரி ஃபோட்டோ போட்டு விடுறேன். சரி ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஷ் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து அல்பினோ ரெட்டு ஏஎஃப்ஆர். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு வெரைட்டி தான். ஸோ இதுவும் அண்ணங்கிட்ட இருக்குது. ஓகே ப்ரோ, உள்ள ஃபிஷ்லேயே இதுதான் நல்ல மூவி. ஓ, உங்கள்கிட்ட இருக்கிறதுலே வந்து இதுதான் வந்து நல்ல மூவாக இருக்குது. ஓகே ஓகே ஓகே.
ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஷ் பார்த்துடலாம். ஏன்னா இதை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, காமன் வெரைட்டி மாதிரி ஆகிடுச்சு. இப்போது அல்பினோ வெரைட்டி தான், பட் இப்போ வந்து எல்லாட்டையும் இருக்கிறதுனால அது காமன் ஆகிட்டு. அவங்களோட ப்ரீடிங் கேஜ் பாருங்கள், ஒரு சாதாரண நம்ம வெஜிடபிள் பேஸ்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் வந்து எடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பிடிக்கிறது என்ன ஃபிஷ் ப்ரோ? இது வந்து ப்ளூ பேண்டா. ப்ளூ பேண்டா. ப்ளூ பேண்டா. ஓகே ஓகே. ப்ளூ பேண்டா. இது மேலோட சைஸே இவ்வளவுதான். மாடலே தான். ஓகே ஓகே. அந்த டெய்லு அப்புறமாட்ட அந்த ஃபின் எல்லாமே வந்து ஒரு மாதிரி டாப்ல வருதுல அந்த டெய்ல். ஆமாம் டார்சல் லாஸ்ட் எண்டிங் வர. ஓ ஓகே 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 ஓகே. வீடியோவில் தெரியுதா இல்லையான்னு தெரில. அந்த மேலே உள்ள டார்சல் ஃபின்னை பார்த்தீங்கன்னா பின்னாடி டெய்ல் வரைக்கும் வந்து எண்ட் ஆகுது. சூப்பராக இருக்குது. வேணுங்கிறவங்க அண்ணனோட நம்பர் கீழே கொடுக்குறேன். ஸோ அண்ணனை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஷிப்பிங்கும் பண்ணி கொடுக்குறதா ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. ஃபீமேல் நல்ல பெருசாக வரும், மேல் சைஸ் இவ்வளோ. மேல் சைஸ் இவ்வளோ தான் இவ்வளோ. ஓகே 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 ப்ரோ. நெக்ஸ்ட்டு இதில் ஏதோ ப்ரைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த பிளாட்டினம் நம்பர். அதோட ஓல்டு லைனேஜ். ஓல்டு லைனேஜ் அப்படி தானே. ஓகே ஓகே. சின்ன ஸ்டேஜ் தான். ஆமாம் ஆமாம், எல்லாமே ரொம்ப குட்டி ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ வந்து ஆனால் அந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா தான் இருக்குது. இந்த சைஸ்லேயே வந்து இயர் நல்லாவே இறங்கியிருக்கு. பட் இது வந்து வீடியோவில் தெரியாது, பிடிச்சா தான் தெரியும். ஏன்னா ஓல்டு லைனேஜ் வந்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. கலரேஷன் வந்து ரொம்ப டார்க்காக இருக்காது, லைட்டாக இருக்கும். க்ரீன் கலர் அந்த மாதிரி. ஆமாம் ஆமாம். ஓகே, இதுதான் நம்மளுடைய பிளாட்டினம் ரெட்டைல் டம்போயருடைய ஓல்டு லைனேஜ் ஃபிஷ்ஷு. இது நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 இயர்ஸ் வந்து ஓல்டு தானே ப்ரோ இதெல்லாமே? ஆமாம் ஆமாம். இது வந்து இந்த ப்ரீடிங் ஆகாத ஸ்டேஜ். சரி சரி, ரொம்ப ரொம்ப குட்டி. ஸோ அதனால தான் வந்து ஏர் வந்து நல்ல பெருசாக வரும். நல்ல டெய்ல் சூப்பராக வரும். இதுதான் லான்ச் ஆன ஃபஸ்ட்டு வெரைட்டி அப்படி தானே இந்த இதில். இப்போ வந்து சூப்பர் டம்போ, அதுக்கப்புறமாட்டு நியூ லைனேஜ், அப்படி இப்படின்னா வந்து ஏகப்பட்ட வெரைட்டி இறங்கிருச்சு. ஆனால் வந்து இதுதான் வந்து லான்ச் பண்ண ஃபஸ்ட்டு வெரைட்டி. அந்த மாடலும் இருக்குது, புதுசாக புது லைனேஜும் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம பார்க்கலாம். இதோட இது ப்ளூ ஷேடிங் வரதும் உண்டு, ரெட் ஷேடிங் வரதும் இருக்குது. சரி 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 ப்ரோ. சரி சரி ப்ரோ, நெக்ஸ்ட் ஃபிஷ் ஒன்று பார்த்துடலாம். இது மெடிசல் ட்ராகனா? இல்லை, இது வந்து மெடிசல் ட்ராகன் உள்ள கிடக்கு. இது வந்து எல்லோ டைகர் இருக்கு. ஓ எல்லோ டைகரா? ஓகே ஓகே. இது என்ன வெரைட்டி ப்ரோ? இது வந்து எல்லோ டைகர் ரேட் ஒரு வெரைட்டி. எல்லோ டைகர் சூப்பராக இருக்குது. ஃபீமேலு மேலு ரெண்டுக்குமே வந்து அந்த டெயில் வந்து ஒரே மாடல்லே வந்து வருதுண்ணா? ஆமாம் ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்டில் இப்போ என்ன வர்றது வந்து மேலு, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே டெயில் வந்து நான் இப்போ ஃப்ரண்டில் வர்ற ஃபிஷ்ஷு தான் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து நமக்கு வந்து இப்போ வந்து சேலுக்கு இருக்குது. அப்புறம் இந்த இப்போ நம்ம பார்த்த ஃபிஷ் எல்லாமே வந்து ஹோல்சேலில் இல்லாட்டாலும் ரீட்டெயிலுக்கு இருக்குது. ஓகே 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 ப்ரோ. நெக்ஸ்ட் ஃபிஷ்ஷுன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இப்போ நம்ம பார்த்த ஃபிஷ்ஷில் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவங்கள்ட்ட வந்து இப்போதைக்கு ஹோல்சேலுக்கு இல்லைனாலும் ரீட்டெயிலுக்குள்ளது இருக்குது. ரீட்டெயிலுக்கு எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து எடுத்து பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஹோல்சேல்னால் வந்து மினிமம் எத்தனை பீஸ் வந்து எடுக்கணும்? 10 பேர் எடுக்கணும் தானே? ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து மினிமம் 10 பேர் எடுத்தீங்க அப்படின்னா வந்து ஹோல்சேல் ரேட் வச்சு அண்ணன் வந்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாக நிறைய பேர் வந்து அந்த ரேட்டுக்கு தான் கொடுப்பாங்க. அந்த அத்தனை குவான்டிட்டி எடுத்தால் தான் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து அவங்கக்கிட்ட ஃபிஷ்ஷு வந்து குவான்டிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ இதே கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே உள்ள ஃபிஷ்ஷோட குவாலிட்டிலாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்ன ஃபிஷ் ப்ரோ? இது வந்து பர்பிள் மொசைக். பர்பிள் மொசைக் சூப்பராக இருக்குது. இது வந்து பிரிண்டட் ஏர்னு சொல்லுவாங்க அதானே? ஆமாம் ஆமாம். பர்பிள் மொசைக் பிரிண்டட் ஏர். நல்லா இருக்குது. டாப் வியூ காமிங்க. பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்க்கும்போது இந்த செமி அடல்ட் ஸ்டேஜ் தான். ஓகே ஓகே. டாப்பில் பார்க்கும்போது அந்த பேட்டர்னுங்கிறது வந்து கிளியராக தெரியும். பார்த்தீங்களா?
இதுலயே வந்து சில இது வந்து கொஞ்சம் ரெட் ஷேட் அடிச்சு வந்து இறங்கும்ல நம்ம மிஸ் ஆமா இது மார்க்கிங்ல. வந்து ரெட் ஷேடும் இறங்கும் இல்லாம எல்லோ ஷேடும் இறங்கும் பாத்தீங்கன்னா ஓகே 3 ஓகே கலராட்ட இறங்கும் ஓகே 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 ஓகே. அப்படி மாறி இறங்குறதுக்கு வந்து நம்ம வந்து அதுல இருந்து இறங்குற குட்டி வந்து ஒரிஜினல் லைனேஜ்ல இறங்குமா இல்ல இறங்காதா? இறங்கும் ஓகே ஓகே. பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மிஸ் இருக்கு மிஸ் மார்க்கிங்ல இருக்கும் இறங்கினாலும். ஆனா அதிகமாட்டு வந்து மிஸ் மார்க்கிங்ல தான் இருக்கும் சரி 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 புரியுது புரியுது. இது என்ன வெரைட்டி ப்ரோ? இது வந்து ஒயிட் ஏர்னு சொல்லுவாங்கல்ல சில்வர் ஏர் அல்பினோ ரெட்ல ஏப்பர்ல சில்வர் ஏர் ஓ ஆல்பினோ ஃபுல் ரெட்ல வந்து சில்வர் இயர் அப்படித்தானே? ஓகே ஓகே. இந்த சைஸ்லயே வந்து இயர் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோல. சூப்பரா இருக்கு. மேபி அவங்க ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த ரெட் கலர் ஃபிஷ் எல்லாமே வந்து கலரேஷன் வந்து அசமா இருக்கு. இந்த கிரீன் வாட்டர்னால தான் வந்து அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுதா? இந்த ரொம்ப ரொம்ப குட்டி சைஸ் தனியாக எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதை கிளாஸில் பிடிங்க ப்ரோ. ரொம்ப ரொம்ப குட்டி சைஸு. இதுலேயே வந்து இந்த அளவு குவாலிட்டியாக வந்து இயர் இறங்கியிருக்கு. தெரியுதா? ரொம்ப ரொம்ப குட்டி. இந்த அளவு தான் இருக்குது ஃபிஷ்ஷு சைஸே. அந்த அளவு தான் சைஸே இருக்குது. ஆனால் இயர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பாடி கலரேஷனும் சூப்பராக இருக்குது. ஆமாம் ஆமாம் 1 இன்ச்சு கூட வராது. நல்லா இருக்குது. இவங்க வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க இந்த ஃபிஷ் எல்லாத்துக்குமே இவங்க வந்து லைஃப் ஃபீடுங்கிறது ஒன்று போடல. வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபார்ம் ஃபீடு தான் போடுறாங்க. ஸோ அந்த ஃபீடு என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அந்த ஃபீடு வந்து அவங்க வந்து சேலும் வந்து பண்ணுறாங்களா என்ன ஏதுன்னு நம்ம கேட்கலாம். கேட்டு வந்து இது பண்ணலாம். ஓகே ப்ரோ சூப்பராக இருக்குது இந்த ஃபிஷ்ஷு. நெக்ஸ்ட்டு இது என்ன வெரைட்டி ப்ரோ? அது வந்து ஹஸ்பி ரெட் ரோஸா? ஓகே ஹஸ்பி ரெட் ரோஸ். இன்னும் மேல் ஃபீமேல் ரெண்டுமே ஒரே சைஸ்லேயே இருக்கு. வயிறு ஃபீட் பண்ணியிருந்தீங்களோ? ஆமாம் சரி சரி. ஓகே ஃபிஷ்ஷு சைஸு வந்து பயங்கரமாக இருக்குது. தனியாக டேங்க் எடுத்து இதில் கற்று காமிங்க கிளாஸில். நல்லா இருக்குது. நம்ம இந்த டைம் வந்து எதுக்காக வந்து டேங்க்ல எடுத்து யோசித்து போடுறோம்னு பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்குது. இங்கே உள்ள தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும். நம்ம இது வந்து டேங்க்லேருந்து எடுக்கும்போது கொஞ்சம் நல்ல ஹீட்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து டக்குன்னு வந்து ஃபிஷ் அஃபெக்ட் ஆகி டெத் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்து பார்த்து போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம சும்மா வீடியோ எடுத்துகிட்டு போயிடுவோம். அவங்க கஷ்டப்பட்டு காசு கொடுத்து இது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் தப்பாக நினைக்க வேண்டாம். ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். அது வந்து இதில் வந்து நார்மல் ரெட் ரோஸ். அது வந்து ஹெச்பி ரெட் ரோஸ். இது ஹெச்பி ரெட் ரோஸ். இது வந்து நார்மல் அப்படி தானே? அது வந்து டைல் நல்ல இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இந்த ரெண்டில் வந்து எது வந்து நல்லா மூவிங்கு? ரெண்டும் மூவிங் தான். ரெண்டும் ஒரு ஆளுக்கு ஒரு மாடல் பிடிச்சிருந்தா ஒரு ஆளுக்கு ஓகே ஓகே புரியுது. ஆனால் அது வந்து டெய்ல் எல்லாம் நல்லா கொஞ்சம் இதோட யாரும் இருக்கும். பார்க்க டார்க்காக இருக்கும். சரி சரி. ஓகே நல்லா தெரியுது. ஓகே ப்ரோ நெக்ஸ்ட் ஃபிஷன் பார்த்துடலாம். ப்ரோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வாளிலலாம் வச்சுருக்கோம்ல, இதில் வந்து ப்ரீடிங்கு அப்புறமேட்டு ஃபிஷ் க்ரூமிங்லாம் வந்து எப்படி எந்த நல்லா இருக்குதா? இதில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இது நல்லா ப்ரீடிங் ஆகும். அடுத்தது கொஞ்சம் ஒரு சைஸ் ஆகிற டைமில் மொத்தமாக அடி ஆகும். ஓகே 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 ஓகே. ஒரு சைஸுக்கு மேலே அப்போ வந்து நம்ம இந்த பாக்கெட் செமி அடல் இந்த சின்ன குட்டிங்க தான் வந்து வளர்ந்து பெருசாக வந்து. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. இந்த மாதிரி டப்பில் வந்து எப்படி நல்லா இருக்கா? அதில் பரவாயில்ல. இதில் ஓகே. நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கிற இதில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படி தானே? மேபி ஸ்பேஸ் இஷ்யூனால அப்படி இருக்கா? ஆமாம் ஆமாம். அது இந்த சைஸ் சின்னதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் வீதி நல்லா வேணும். சரி ப்ரோ சரி சரி சரி. ஓகே நிறைய பேர் வந்து பக்கெட்டில் வந்து ஃபிஷ் வச்சுருப்பீங்க. ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு என்னதுன்னு பார்த்துடலாம். இது சூப்பராக இருக்கே ப்ரோ. இது வந்து எமரால்டு கிரீன். எமரால்டு கிரீன் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா பக்கெட்டில் வந்து நம்ம இப்படி பார்க்கும்போதே அந்த கலரேஷனுங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தனியாக பிடிக்க சொல்லி பார்த்ததுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு பிளான்ட் டேங்க் செட் பண்ணி வெறும் மேல் மட்டும் வச்சு ஒரு நல்ல ஒரு பக்காவான லைட்டிங் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்தீங்க அப்படின்னா டேங்கே ரொம்ப இதாக இருக்கும். அது அப்படியே ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு டார்க் கலரில் இல்லாமல் ஒரு மாதிரி மினுங்கிற மாதிரி அந்த கிளிட்டர் ஆகிற மாதிரி இருக்குது அந்த கலரேஷனு. அதான் இதோட ஸ்பெஷல் நினைக்கிறேன் அப்படி தானே? ஆமாம் அப்படி கிளிட்டர் ஆகுது. சூப்பர் ப்ரோ. இது வந்து நமக்கு சேலிங் ஸ்டேஜ் தானே? ஆமாம் ஆமாம். ஓகே ப்ரோ. எமரால்டு கிரீன் வேறு லெவல் குவாலிட்டி.
பேண்டாரா ப்ளூ மொசைக் நல்லா இருக்குது. தண்ணியில் பார்க்கும்போது அதோட குவாலிட்டி ஒன்றும் தெரியாமல் இருந்துச்சு. தனியாக எடுத்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, நம்ம வழக்கமாக எல்லா ஃபார்ம் ஓனர்ஸ்ட்டையும் கேட்குற ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்குது. இப்போ வந்து உங்கள்கிட்ட இப்போ ஷிப்பிங் கேட்குறாங்க. ஸோ கேட்குறவங்களுக்கு வந்து நம்மளால் வந்து ப்ரீடிங் சைஸ் வந்து கொடுக்க முடியுமா? ப்ரீடிங் சைஸ் கொடுக்கலாம் கொடுக்கலாம். தானே? ஆனால் வந்து ஷிப்பிங் டைமில் வந்து அந்த ப்ரீடிங் சைஸ் அந்த நல்ல பெரிய சைஸ் ஆகும்னு சொல்லி வந்து நல்லா அடி வாங்கும். ஓகே ஓகே அதான் மெயின் ப்ராப்ளம். ஓகே. ஆல்ரெடி நான் வந்து நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ப்ரீடிங் சைஸ் கேட்குறவங்களுக்கு வந்து ஒரு சில ஃபார்மில் உள்ளவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னும். ஸோ நம்ம குரூப்பை ஃபாலோ பண்ணவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா இங்கே உள்ள ஃபார்ம் ஓனர்ஸ் வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து ப்ரீடிங் சைஸ் ஃபிஷ்ஷை வந்து உங்களுக்கு வந்து ஷிப்பிங் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில் எல்லாமே நம்ம குரூப்பில் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா மற்ற குரூப் மாதிரி வந்து ஒன்லி அட்மினில் போடாமல் எல்லாருமே மெசேஜ் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து செல் பண்ணி நல்லாவே வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய காம்படிஷன்ஸும் நடத்திட்டு இருக்காங்க. கிவ் அவே வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. கிவ் அவே பற்றின வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அடுத்த ஒரு ஃபார்ம் விசிட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணி விட்றேன். நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபிஷ்ஷை பார்த்துடலாம். இது வந்து எண்டில் இருக்குது இப்போ அப்படி தானே? ஓகே ஓகே. இது என்ன வெரைட்டி எண்டில் இருக்குது? இது வந்து நார்மல் இந்த ரெட் இதுன்னு சொல்லுவாங்களா? ஓகே ஓகே. கோரல் ரெட்டா சம்திங் ஏதோ சொல்லுவாங்க. 3 வெரைட்டி தான் இருக்குது. ஆனால் நம்மள்ட்ட இந்த வெரைட்டி வேறு. ஓகே ப்ரோ. எண்ட்லருங்கிறது வந்து அது வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி பேட்டர்ன் இருந்து இந்த மாதிரி டெயில் இருந்தால் தான் எண்ட்லர் அப்படின்னு இருக்கா, இல்லைனா வேறு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆமாம், இது இந்த பேட்டர்ன் வேறு தான் வந்து எண்ட்லர் அப்படி தானே? ஓகே ப்ரோ. ஓகே. இது என்னது? இது வந்து ஒரு மொசைக் வெரைட்டி தான். மொசைக். ஓகே. எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்னா பெரிய வித்தியாசம் தெரியாது. ஓகே ஓகே. ஆமாம், எல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதுவும் மொசைக் வெரைட்டி. ஓகே. இதெல்லாம் வந்து சின்ன சைஸ் ஃபிஷஸ் தான் இருக்குது. எல்லோ எல்லோ டெக்ஸிடோ டெக்ஸிடோவா? எல்லோ டாக்ஸி. எல்லோ டெக்ஸிடோ இருக்குல்ல, அது ஆ மாதிரி எல்லோ டெக்ஸிடோ. ஓகே 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 ஓகே. பார்த்துருமா? ஓகே ஓகே ஓகே. ஆல்மோஸ்ட் நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் ஃபிஷஸ் தான் இருக்குது. ஒரு 5-6 டேங்க் இருக்குது. அதையும் பார்த்துட்டு அப்புறம் மேலே உள்ள ஃபிஷஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், வெயில் நல்லா அடிக்கிறதுனால எல்லா ஃபிஷ்ஷும் கீழே போய் ஒளிஞ்சிட்டு இந்த ஃபிஷ்ஷும் மாட்ட மாட்டேங்குது. நேரமே கிளம்பி வந்தது தான், இந்த ஏரியாவுக்கு வர்றது கொஞ்சம் டைம் ஆகிட்டு. ஓகே. மாட்டின ஃபிஷ்ஷாக வந்து அப்படி காமிக்கலாம் ப்ரோ. அது ஒரு நல்ல பெரிய மேல் மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து மெட்டல் பிளாக் அப்படி தானே? ஓகே ப்ரோ. இது வந்து இப்போ அவைலபிள் இருக்கா? இது அவைலபிள் இருக்குது, ஆனால் பெரிய அளவில் இல்லை, கொஞ்சம் இல்லை. ஓகே ரீட்டைலுக்கு இருக்குது. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் என்ன ஃபிஷ்? இது வந்து ஜாகுவாரா? ஃபீமேல் தான் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இது வந்து பர்பிள் பெரி டிராகன் இருக்குல்ல, ஆமாம்மா, அதோட பெரிய சைஸ் ஆட்டி ஏறம் வரும். இது வந்து உடம்பும் நல்ல லெந்தாக வரும். பாடி கண்டிஷன். ஜாகுவார் கப்பின்னு சொல்லுவாங்க. ஜாகுவார் கப்பி அப்படி தானே? ஓகே, சூப்பராக இருக்குது. அந்த பேட்டர்ன் எல்லாமே அந்த ஜாகுவார், அந்த புலியா ஜாகுவார், அந்த இது பேட்டர்னில் வந்து இருக்குது. எப்படி தெரியுதா உங்களுக்கு? அந்த அனிமலோட அந்த பேட்டர்னில் வந்து டாட்டாக வந்து எல்லோவில் டாட்டாக இருக்குது. ஸோ பார்த்தா தெரியுது, நல்லாவே தெரியுது. ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். இது இப்போ அவைலபிள் இருக்குது தானே சேலுக்கு? ஆமாம். ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட்டு சில்வர் ஆடோ அதானே? ஆமாம், சில்வர்.